மிக உயர்ந்த வானத்தில் சிறிய மென்மையான மேகம் ஒன்று இருந்தது. அதற்கு பெயர் பஃபி. பெரிய பெரிய மேகங்கள் எல்லாம் வலிமையாக இருந்தாலும் பஃபி மட்டும் சிறியது. காற்று வந்தால் எங்கோ தள்ளப்பட்டுவிடும். ஒரு நாள் விளையாடிக் கொண்டிருந்த பஃபி வழி தவறி தனியாக போய்விட்டது. யாராவது இருக்கிறீங்களா என்று அழைத்தது. ஆனா பதில் சொல்ல வந்தது காற்று மட்டும். அது மெதுவாக கீழே பார்த்தது. அங்க ஒரு கிராமம் முழுக்க வறண்டு போயிருந்தது. மரங்கள் சோர்ந்து, நதி காலியாக, குழந்தைகள் சோர்வாக உட்கார்ந்திருந்தார்கள். நான் உதவணும் என்று பஃபி நினைத்தது. ஆனா நான் ரொம்ப சின்னதுதானே என்று தயங்கியது. அந்த நேரம் காற்று மெதுவாக சொன்னது, உன் அளவு முக்கியமில்லை, உன் மனசுதான் முக்கியம். பஃபி தன்னாலான எல்லா சக்தியையும் சேர்த்துக்கொண்டு மெதுவாக மழையாக மாற ஆரம்பித்தது. டிப், டிப், டிப். முதலில் சில துளிகள், பிறகு அதிகமான மழை. குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் எழுந்து மழையில் ஆட ஆரம்பித்தார்கள். மரங்கள் மீண்டும் பசுமையாக மாறின. நதி மீண்டும் ஓட ஆரம்பித்தது. பஃபி மெதுவாக சுருங்கிக் கொண்டே இருந்தது. ஆனா அது சிரித்துக்கொண்டே இருந்தது. சூரியன் ஒளி வீசிய போது அந்த மழைத்துளிகள் மீண்டும் வானத்திற்கு எழ ஆரம்பித்தது. மெதுவாக பஃபி மீண்டும் உருவானது. இந்த முறை அது ஒரு சிறிய மேகம் இல்லை, ஒரு தைரியமான மேகம். மாரல் சிறியவராக இருந்தாலும் நாம் பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும்.